Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics சமச்சீர் Electromagnetic Induction and Alternating Current Unit 4 ல இருந்து Faraday's Experiments on Electromagnetic Induction. So first நம்ம இந்த experiment பத்தி பார்த்துட்டு இதுல இருந்து electromagnetic induction தான் என்னன்னு பார்க்க போறோம். And then Faraday's laws 2 இந்த based on electromagnetic induction பார்க்க போறோம். சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுல இருந்து தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்றது மூலமா என்னால ஒரு சர்க்கியூட்ல, க்ளோஸ்டு சர்க்கியூட்ல கரண்ட்டை இன்டியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒரு பிரேக் த்ரூ தான். இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எப்படி கரண்ட் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்தி இருக்கும்னு பண்ணதோ, அதே மாதிரி ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றது மூலியமாவும் கரண்ட்டை இன்டியூஸ் பண்ண முடியும்னு சொன்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அது ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட்கான மீனிங் என்ன அப்படின்னா, எந்த பிரேக்கும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு இன்சுலேட்டட் காயில் இருக்கு. காயிலை சுத்தி ஒரு இன்சுலேட்டர், நம்ம நார்மலா வயர்ல சுத்தி ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இன்சுலேட்டட் வயரை காயில் மாதிரி வவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேல்வனோமீட்டர் என்ன பண்ணும், எனக்கு இந்த சர்க்கியூட்ல கரண்ட் இருக்கா இல்லையா, எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேல்வனோமீட்டர் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ கேல்வனோமீட்டர் செட்டப் எப்படி இருக்கும்னா, சென்டர்ல 0 காமிக்கும், நோ டிஃப்ளக்ஷன். கரண்ட் ஒரு சைடு இருந்ததுன்னா டிஃப்ளக்ஷன் இந்த சைடு காமிக்கும். கரண்டோட டைரக்ஷன் மாறும்போது டிஃப்ளக்ஷன் ஆப்போசிட். நம்ம அது எப்படி வேணா போகலாம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் மாறும்போது டிஃப்ளக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்கும், முன்னே இருந்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்கு, அது பக்கத்துல ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வரேன். ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப மேக்னெட்டை சுத்தி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஆனா அதனால இந்த இடத்துல எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, டிஃப்ளக்ஷன் வந்து 0. அதுதான் 4.2a. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, நான் பார் மேக்னெட்டோட நார்த் போல டுவர்ட்ஸ் த க்ளோஸ்டு சர்க்கியூட் நான் மூவ் பண்றேன். இப்போ இது ரெஸ்ட்ல இல்லை, இது v1 ஸ்பீட்ல மூவ் ஆக போகுது. இப்போ இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதை பின்னாடி பார்ப்போம் என்ன அர்த்தம்னு. பட் இப்போ நான் பார் மேக்னெட்டோட நார்த் போல டுவர்ட்ஸ் இந்த க்ளோஸ்டு காயில் நான் மூவ் பண்ணும்போது இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா டிஃப்ளக்ஷன் ஒரு சைடு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், காயில உள்ள கொண்டு போய் ரெஸ்ட்ல வச்சுட்டேன். இன்சைட் த காயில் பார் மேக்னெட் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப எனக்கு டிஃப்ளக்ஷன் 0. இப்போ மொமெண்டரி டிஃப்ளக்ஷன் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன வந்து நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் டுவர்ட்ஸ் த காயில் சி நான் மூவ் பண்ணும்போது மொமெண்டரி டிஃப்ளக்ஷன் இந்த கேல்வனோமீட்டர் இருக்கும். ஏன்னா பர்மனண்டா டிஃப்ளக்ஷன் இல்ல. பர்மனன்ட் டிஃப்ளக்ஷன்னா பர்மனண்டா கரண்ட் செட்டப் ஆயிருக்காது. ஒன்லி when the bar magnet moves towards அந்த மொமெண்ட் உங்களுக்கு டிஃப்ளக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப டிஃப்ளக்ஷன் என்னவாயிடும், 0, ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும், நல்லுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பார் மேக்னெட்டை அவே நான் மூவ் பண்ண முடியும். அவே ஃப்ரம் த காயில் நான் மூவ் பண்ணும்போது டிஃப்ளக்ஷன் முன்ன எந்த டைரக்ஷன்ல இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளக்ஷன் இருக்கு. முன்ன இந்த டைரக்ஷன்ல இருக்கா, இப்போ டிஃப்ளக்ஷன் மாறுது. எப்போ நான் இந்த பார் மேக்னெட்டை அவே ஃப்ரம் த காயில் நான் மூவ் பண்றேன். இப்போ இதுல எல்லாத்துலயுமே நம்ம காயில ரெஸ்ட்ல வச்சு பார் மேக்னெட்டை மூவ் பண்றோம். அப்ப இது பேர் தான் என்னது, ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன அப்படின்னா, நான் காயில ரெஸ்ட்ல வச்சுட்டு பார் மேக்னெட்டை மூவ் பண்ணலாம். அதே மாதிரி பார் மேக்னெட்டை ரெஸ்ட்ல வச்சு காயில மூவ் பண்ணாலும் ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர் வந்து மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். ரிலேட்டிவ் மோஷன் இருக்குங்கிற பட்சத்துல எல்லாம் எனக்கு மொமெண்டரி டிஃப்ளக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ளக்ஷன் எதனால, கரண்ட் உருவாயிருக்கு. அப்ப கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, எனக்கு டிஃப்ளக்ஷன் மாறும்போது கரண்ட் இந்த காயிலோட டைரக்ஷனும் மாறி இருக்கு. அதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன். v2 இஸ் கிரேட்டர் தென் v1. இப்போ இந்த பிக்சர் E பாருங்க. ஸோ v2 ஸ்பீடு வித் விச் பார் மேக்னெட் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த காயில் பண்ணும் பொழுது எனக்கு மோர் கரண்ட் இருக்கும், மோர் டிஃப்ளக்ஷன். ஸோ மோர் டிஃப்ளக்ஷன், அதுல இருந்து நான் என்ன சொல்ல போறேன், மோர் கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட். ஓகேவா? ஸோ மோர் கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், டைரக்ஷன் ஆஃப் த பார் மேக்னெட்டை சேஞ்ச் பண்றேன். ஸோ இதான் காயில் கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. கேல்வனோமீட்டருக்கு பக்கத்துல நான் நார்த்துக்கு பதிலா சவுத் போல் ஆஃப் த பார் மேக்னெட்டை இதே மாதிரி உள்ள கொண்டு வரேன், அல்லது வெளியே கொண்டு போறேன், அல்லது ஃபாஸ்டா மூவ் பண்றேன். இதே மாதிரி தான் நடக்கும், ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளக்ஷன் மாறும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல போறேன்,
நான் எதை வேணா ரெஸ்ட்ல வச்சு எதை மூவ் பண்ணாலும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குங்கிற பட்சத்துல எனக்கு மொமெண்டரி டிஃப்ளக்ஷன் வருது. மொமெண்டரி டிஃப்ளக்ஷனோட டைரக்ஷனை என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது கரண்டோட டைரக்ஷனை என்னால சேஞ்ச் பண்ண முடியுது. இதுதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து பிரைமரி சர்க்கியூட்னு சொல்றோம், செகண்ட்ல இருக்கிறது செகண்டரி சர்க்கியூட். அப்போ பிரைமரி சர்க்கியூட்ல எனக்கு காயில் இருக்கு, அதோட பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு, கீ எனக்கு வேணும்னா ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டா இருக்கும், ஆஃப் பண்ணும்போது சர்க்கியூட் பிரேக் ஆயிருக்கும் அல்லது ஓப்பனா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு பிரைமரி சர்க்கியூட். நான் ஆன் பண்ணியிருக்கும் போது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். சரியா? ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆன் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்கியூட். இப்போ செகண்டரி காயில் என்ன இருக்கு? வெறுமனே எனக்கு காயில் கேல்வனோமீட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுதான் 2 க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்ப இதை வந்து செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ரெண்டுமே என்னவா இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்டும் ரெஸ்ட்ல இருக்கு, செகண்டரியும் ரெஸ்ட்ல இருக்கு. ஆனா நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மொமெண்டரி டிஃப்ளக்ஷன் ஆன் ஒன் சைடு காமிக்கும். அதே மாதிரி நான் பிரேக் பண்றேன், சர்க்கியூட்டை பிரேக் பண்றேன்னா அர்த்தம் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். ஸோ பிரேக்கிங் த சர்க்கியூட்னா உடைக்கிறது இல்லை. பிரேக்கிங் த சர்க்கியூட்னா நான் கரண்ட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது கரண்ட் குறையும். ஸோ கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப டிஃப்ளக்ஷன் எனக்கு இருக்கும், பட் டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளக்ஷன் மாறுது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளக்ஷன் சேஞ்சஸ் எந்த இடத்துல? ரெண்டாவது செகண்டரி சர்க்கியூட்ல. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளக்ஷன் சேஞ்சஸ் முன்னாடி எப்படி இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தேன்னா, ரெண்டும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. பிரைமரி சர்க்கியூட்ல நான் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது செகண்டரி சர்க்கியூட்ல கேல்வனோமீட்டர் மொமெண்டரி டிஃப்ளக்ஷனை காமிக்குது. ஓகேவா? டிஃப்ளக்ஷன் வந்து டிரான்சியன்ட் கரண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டிரான்சியன்ட் கரண்ட்னா ப்ரொலாங்டா இருக்காது, எந்த நேரத்துல உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ. இப்போ அடுத்தது அதான் பார்க்க போறோம், ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன்ல. ஃப்ளக்ஸ்னா என்னன்னு முன்னாடி பார்த்துட்டோம். ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இண்டக்ஷனை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் க்ளோஸ்டு காயில் சேஞ்ச் ஆகும் பொழுது, அப்ப இது கான்ஸ்டன்டா இருக்க கூடாது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து என்ன பண்ணும்? கரண்ட்டையும் இன்டியூஸ் பண்ணுது. ஸோ கரண்ட் இஸ் ஆல்சோ இன்டியூஸ்ட். அப்போ இந்த ஃபினாமினன் பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இன்டியூஸ் பண்ண கரண்ட் பேர் இன்டியூஸ் கரண்ட், இன்டியூஸ்ட் ஆன இஎம்எஃப் பேர் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இது எப்ப நடக்கும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் க்ளோஸ்டு காயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது along with the closed coil, அந்த flux link வந்து with the closed coil change ஆகும்போது தான் இது எல்லாமே நடக்குது. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்ப flux linkage வச்சு நம்ம பார்த்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பியும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு காயில் வித் பார் மேக்னெட். என்னது? ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. ஏதோ ஒன்ன ரெஸ்ட்ல வச்சுட்டு ஒன்னு மூவ் பண்ண போனா அது எதை வேணா மூவ் பண்ணலாம். இப்போ மேக்னெட் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ மேக்னெட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த காயில் வழியா பாஸ் ஆகுது அப்படிங்கறத பாக்குறது தானே. நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த கிவன் ஏரியா நார்மலி, அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ நான் நார்த் போல் சவுத் போல் எப்படி வேணா இருக்கலாம், டுவர்ட்ஸ் த பார் மேக்னெட் நான் மூவ் பண்றேன். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாலே நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ டுவர்ட்ஸ் த மேக்னெட் மூவ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் மாறுது. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்ங்கிறத விட பின்னாடி என்ன ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்ப்போம். இதுல number of magnetic field lines passing through the coil increases. So flux வந்து change ஆகுறது, increase ஆகுது. அப்ப increase ஆகுறதுனால எனக்கு EMF induce ஆகுது, அதனால current induce ஆகுது. So currentோட directionனால, current எந்த directionல அந்த coilல flow ஆகுதோ அது தகுந்த மாதிரி deflection இருக்கும். இதே மாதிரி நான் coil opposite directionல நான் move பண்ணும்போது flux வந்து number of flux linked வந்து குறையுது with the primary coil or with the coil closed circuitல. இப்போ இதனால என்ன நடக்குது? அகைன் எனக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கும், டிஃப்ளெக்ஷனும் இருக்கும். ஆனா டிஃப்ளெக்ஷன் என்னது? டைரக்ஷன் மாறுது. ஓகேவா? இது எல்லாமே மொமெண்டரி டிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். கரண்ட் இன்டியூஸ் ஆகிற கரண்ட் பேரு அது டிரான்சியன்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ மூவ் பண்ணாலும் சரி, ஃபாஸ்டா மூவ் பண்ணாலும் சரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் அ காயில் ஷுட் சேஞ்ச். ஸோ ஹியர் ஐ வில் ரைட். ஸோ whenever a bar magnet
it is going to be moving towards, when it is going to move towards or recede away from the coil, from the closed coil or from the closed circuit, எனக்கு என்ன நடக்குது, flux linkage மாறுது. So magnetic flux வந்து linked with the coil changes, linked with the coil changes. சேஞ்ச்ங்கிறது என்னவா இருக்கலாம், இன்க்ரீஸா இருக்கலாம், டிக்ரீஸா இருக்கலாம். அப்ப இன்க்ரீஸ்னா எப்ப நடக்கும், when the bar magnet வந்து moves towards, when it is going to be receding away, magnetic flux குறையும். So increase or decrease in the flux என்ன பண்ணுது, எனக்கு EMF induce பண்ணுது. So it is going to induce as an EMF. direction மாறும் எப்பனா, அது increase ஆகும்போது ஒரு direction, decrease ஆகும்போது ஒரு direction. So increase or decrease. So direction of the induced EMF also changes. So direction of the EMF also changes. That is also going to change the induced current. Induced current ஓட magnitude மட்டும் இல்லாம directionையும் change பண்ணும். So induced current plus and the direction also changes. இதுதான் இருக்கு flux linkage வச்சு நம்ம சொல்றது. இதே இது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் பிரைமரி காயில்ல எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குங்கிற பட்சத்துல, ஃபர்ஸ்ட் நோ கரண்ட்னா நோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், அப்ப நோ டிஃப்ளக்ஷன். பட் செகண்டரி பிரைமரி காயில்ல கரண்ட் இருந்ததுன்னா அதை சுத்தி எனக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லிங்க்டு வித் பிரைமரி காயில் சேஞ்ச் பண்ணுமா, அந்த சேஞ்ச் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து செகண்டரி காயிலோட லிங்க் ஆகும் பொழுது அதுவும் சேஞ்ச் ஆகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பிரைமரி காயில்ல சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, magnetic flux linked with the secondary coil change ஆகணும். So we will write this particular point. Magnetic flux linked with the secondary coil also changes. Secondary coil change ஆகும் பொழுது எனக்கு EMF induce ஆகும். EMF is induced, அப்ப current-ம் induce ஆகும். So current is also induced. இதுதான் electromagnetic induction. Direction மாறும், வெறுமனே magnitude மட்டும் இல்ல, directionும் மாறும். So அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. So current நான் switch on பண்ணும்போது current increase ஆகுது. So இந்த இடத்துல current increase ஆகும்னு சொல்லலாமா? So magnetic flux linked with the secondary coil increase ஆகும் பொழுது EMF வந்து ஒரு particular directionல induce ஆகுது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி current-ம் ஒரு directionல போகும். இப்போ EMF magnetic flux linked with the coil decrease ஆகும் பொழுது எனக்கு EMF again induce ஆகும், but direction changes. Obviously direction முன்னாடி இருந்ததுக்கு ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆகும், கரண்டோட டைரக்ஷனும் மாறுது. இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ரிலேட்டிவ் மோஷன்லாம் எதுவும் கிடையாது. current increase or decrease when the circuit is on or when the circuit is break. ரெண்டுத்துலயுமே increasing and decreasing current வந்து deflection ஓட direction and magnitude எல்லாத்தையுமே change பண்ணுது. ஸோ இதுல இருந்து ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்டோட ரெண்டு law பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் law என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, magnetic flux linked with a closed circuit. இது ரொம்ப முக்கியம். ஸோ magnetic flux 5B linked with closed circuit change ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல, so with the closed circuit changes, எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ EMF is induced. இந்த EMF எவ்வளோ தூரம் லாஸ்ட் ஆகும், எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? as long as flux வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற பட்சத்துல, flux கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா எனக்கு EMF திரும்ப இன்டியூஸ் ஆகாது. இன்டியூஸ் ஆனது இல்லாம போயிடும், அதான் அர்த்தம். செகண்ட் லாவை இன்டியூஸ்ட் EMF-ஐயும் ஃப்ளக்ஸையும் ரிலேட் பண்றாங்க. ஸோ இன்டியூஸ்ட் EMF எப்படி ரிலேட் பண்றாங்க, in a closed circuit, எல்லாமே closed circuit ஒரு வார்த்தை வரணும், equal to time rate of change of magnetic flux. ஓகேவா? இப்போ இதுதான் Fi-ங்கிறது magnetic flux linked with each turn of the coil and that is going to change with respect to time. அதுதான் எனக்கு induced EMF. இது வந்து for ஒரு டர்னுக்கு. எனக்கு மல்டிபிள் டர்ன்ஸ் இருக்கு, எனக்கு காயில்ல மொத்தம் n டர்ன்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரே ஏரியா ஆக்குபை பண்ணுது. each turn covers the same area னா total induced EMF. அப்ப இது வந்து ஒரு டர்னோடனா மொத்த EMF, total EMF induced வந்து E is equal to N
d by dt of flux linked with one coil. அதே மாதிரி என்னோட மல்டிப்ளை ஆகும்போது என்ன உள்ள கொண்டு வந்தீங்கன்னா d by dt of n5b. இந்த n5b பேர் தான் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இந்த வார்த்தையை தான் அப்ப சொன்னேன். அதாவது ஃப்ளக்ஸ் ஒரு பர்டிகுலர் காயிலோட ஒரு டர்ன்ல மட்டும் மாறல, ஒரு பர்டிகுலர் ஏரியால மொத்த ஏரியா ஆஃப் த காயில் மொத்த டர்ன்ஸ்லயும் மாறும் பொழுது டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து n, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மல்டிப்ளைட் பை ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் காயில் ஃபார் ஆக்குபைங் த சேம் ஏரியா. இது பேர் தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஓகேவா? சரி, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ரெண்டு லா. அதோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப்யும் ஃப்ளக்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட அப்ளிகேஷன் நிறைய கம்யூனிகேஷன் லைனை டெவலப் ஆனதுக்கு காரணமே இந்த பேசிக் லா தான். எவ்ரிவேர் இட் இஸ் பிரசன்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே எனக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட அப்ளிகேஷன் ரொம்ப அத்தியாவசியமானதா இருக்கு. அது இந்த ஃபினாமினன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கம்யூனிகேஷன்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்தது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.